வணக்கம். சுப்ரீம் செய்திகளுக்காக இரா செல்வமணி. இன்றைய முதன்மை செய்திகள். புதுச்சேரியில் 1ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை தமிழ் வழியில் கல்வியை வழங்க வேண்டும். தமிழ் உரிமை இயக்கம் ஆளுநரிடம் மனு. வேலை வாய்ப்பில் புதுச்சேரி மக்களை புறக்கணிக்கும் ஜிப்மர் நிர்வாகத்தை கண்டித்து வரும் 8ஆம் தேதி போராட்டம். எதிர்க்கட்சித் தலைவர் சிவா அறிவிப்பு. பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்களுக்கு மீண்டும் பணி வழங்க வேண்டும் என்ற நீதிமன்ற உத்தரவை அமல்படுத்தாத புதுச்சேரி அரசு. ஜனநாயக அமைப்பு சார்பில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டம். புதுச்சேரியில் 1ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை தமிழ் வழியில் கல்வியை வழங்க வேண்டும். அரசு அலுவலகங்களில் தாய்மொழியை அலுவல் மொழியாக பயன்படுத்த வேண்டும் என தமிழ் உரிமை இயக்கம் சார்பில் துணைநிலை ஆளுநரிடம் மனு அளிக்கப்பட்டது. புதுச்சேரி தமிழ் உரிமை இயக்கம் சார்பில் அதன் தலைவர் பாவாணன், பொதுச் செயலாளர் மங்கையர் செல்வன் ஆகியோர் தலைமையில் நிர்வாகிகள் துணைநிலை ஆளுநர் மாளிகையில் ஆளுநர் கைலாசநாதனை சந்தித்து மனு அளித்தனர். அந்த மனுவில் புதுச்சேரியில் உள்ள அரசு பள்ளிகளில் 1ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை தமிழ் வழி கல்வியை வழங்க அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும், ஆட்சி மொழி சட்டம் 1965 படி புதுச்சேரி மாநிலங்களில் உள்ள அரசு அலுவலகங்களில் தாய்மொழியை அலுவல் மொழியாக பயன்படுத்த வேண்டும் என குறிப்பிடப்பட்டிருந்தது. பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த தமிழ் உரிமை இயக்க தலைவர் பாவாணன், புதிய கல்விக் கொள்கையின்படி மாநில மொழியில் பாடம் நடத்த வேண்டும் என்று விதிமுறைகள் இருக்க, அதனை மீறி தமிழை புறக்கணித்து மற்ற மொழிகளை மாணவர்கள் மத்தியில் திணிப்பதாக குற்றம் சாட்டிய அவர், கடை மற்றும் வணிக நிறுவனங்களின் பெயர் பலகையில் தமிழ் முதன்மையானதாக இருத்தல் வேண்டும் எனவும் வலியுறுத்தினார். அவர் விரிவாக கேட்டு அறிந்து கொண்டார். அறிந்து கொண்டு என்னுடைய அவலத்தை உணர்ந்து, நிச்சயமாக நான் இதை ஆராய்ந்து ஒரு நல்ல முடிவை எடுப்பேன் என்கிற ஒரு உறுதிப்பாட்டை நமக்கு வழங்கியிருக்கிறார். துணைநிலை ஆளுநருடைய அந்த அணுகுமுறை, அவர் என்னிடத்தில் கேட்டு அறிந்து கொண்ட அந்த நடைமுறை என்பது இதுவரையில் கண்டிராத ஆளுநரை நாம் கண்டிருக்கிறோம் என்பது போல் எங்களுக்கு ஒரு உணர்வை தந்திருக்கிறது. எனவே இந்த உணர்வு தமிழ் இந்த புதுச்சேரியிலே நிலைநிறுத்தப்படுகிற போதுதான் அது உண்மையான உணர்வாக மாறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். கட்டாயப்படா 1ஆவதுலேருந்து 5ஆவது வரைக்கும் கட்டாய பாடமும் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் இருக்கு. அதான் புதுச்சேரி அரசு அதை நடைமுறைப்படுத்தலாம். அதற்கான மாணவர்கள் இல்லாத நிலையில கூட தமிழ் சொல்லித்தரப்படவில்லை. ஒரு பள்ளியில கூட புதுச்சேரி அரசுல ஆங்கிலத்தை தான் சொல்லி ஆங்கிலத்துல ஹிந்தி மொழி எடுத்துக்காங்க. தமிழுக்கு பதிலாக ஹிந்தி, பிரெஞ்சு, இந்த மாதிரி பிற மொழி தான் எடுத்துக்காங்க. தமிழ் யாரும் தேர்ந்தெடுக்கிறதுல புறக்கணிக்கப்படலாம். அடிக்கடி அது சொல்றது பொய் சொல்றாங்க. நீங்க பாத்தீங்கன்னா சிபிஎஸ்இ பாடத்திட்டம் வந்ததுக்கு அப்புறம் 10வது 12வதுக்கான பொது தேர்வுக்கான மாதிரி தேர்வு நடத்துறாங்க. அதுல 95 விழுக்காடு தோல்வி செஞ்சுட்டாங்க. எல்லா ஊடகங்களையும் செய்தி வந்துச்சு பார்த்தோம். அதற்கடுத்து நடந்த பொது தேர்வுல பார்த்து எழுதுறதுக்கு நம்முடைய கல்வி அமைச்சர் இணை இயக்குனர் சிவகாமிக்கு வாய்மொழி உத்தரவிட்டு அனைத்து பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கும் அது வாய்மொழி உத்தரவா போய் அனைவருமே பார்த்து எழுத வச்சிருக்காங்க. இப்போ பார்த்து எழுதுனால வெறும் பார்த்தீங்கன்னா 33 மார்க் தான் எடுத்தா தேர்ச்சி பெறலான்னு போது 33 மார்க் எடுத்து 33 50 மார்க் எடுத்தவர் தான் 60 விழுக்காடு தேர்ச்சி பெற்றிருக்காங்க. 100 பேர் எழுதுறாங்க, 60 பேர் மார்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா 50 விழுக்காடு. இப்போ இவனால உயர்கல்விக்கும் போக முடியாது. இன்னைக்கு இருக்கிற கொண்டு இருக்கக்கூடிய நுழைவுத் தேர்வுலையும் வெற்றி பெற முடியாது. இப்படி கல்வி இன்னைக்கு பாதாளத்தை தள்ளி இருப்பவர் இன்னைக்கு இந்த கல்வித்துறை அமைச்சரும் நம்முடைய முதல்வரும். இன்றைக்கு ஆளுநரை சந்திக்கும் மூலம் அது ஒரு தீர்வு கிடைக்கின்ற நம்பிக்கை இருக்கு. கல்வித்துறை அமைச்சர் சொன்னது அப்பட்டமான பொய். இன்னும் ஆங்கில வழியில தான் எல்லா பள்ளிக்கூடங்களையும் பாடம் சொல்லி தராங்க. தமிழ் வழியில கிடையாது. தமிழ் பாடமும் அது நீங்களே கூட இந்த மக்கள் மீது மாநிலத்தில் அக்கறை இருக்கும்போது ஒரு பள்ளிக்கு போய் நீங்க ஆய்வு பண்ணா கூட உங்களுக்கே தெரியும். இது வெளிப்படையான உண்மை. இது மறைக்க வேண்டிய அவசியம் இல்லை. பொய் பேசுறதுக்கு தேவை இன்னும் சேராம நம்ம தமிழ்நாட்டில் இருக்க பார்டர்ல மானூர் புது இங்க போய் பள்ளிக்கூடத்துல சேர்றான். என்னன்னு கேட்டா எங்களுக்கு அங்க சிபிஎஸ்இ பாடம் சொல்லி கொடுத்துட்டு புரியல, ஆங்கில இருக்கு, இங்கதான் தமிழ் வழின்னு சொல்லி பெரும்பாலான மாணவர்கள் அங்க போய் சேர்ற அளவுக்கு இங்க என்ன பண்ணா பாண்டிச்சேரி கல்வியில இங்க சிறந்து இருந்தது. இப்ப அது தலைகீழா மாறி இருக்கு. இது தொடர்பா 6 சேர்ந்தான். இப்போது இங்க இருந்து அங்க போய் சேர்றான். தலைகீழ நிலைமை மாறி விட்டது. இது தொடர்பா ஆளுநரை மட்டும் சந்திக்கலாங்க, முதல்வரை சந்திக்கிறோம். முதல்வர் இல்லாம அனைத்து அமைச்சர்களையும் சந்தித்து மனு கொடுக்கிறோம். அது இல்லாம துறையினுடைய செயலாளர்கள் இருக்காங்க இல்லையா,
ஏன்னா எல்லாருக்குமே வந்து தமிழ் வந்து பெயர் பலகையும் தமிழை வந்து நிர்வாக மொழியாகவும் பயன்படுத்துறது வந்து மனு கொடுக்குது. ஒன்றும் இல்லை சார், இப்போ அனைத்து கடைகளிலும் தமிழ்ல வந்து பெயர் பலகை வைக்கணும் முதலமைச்சர் ஒரு அறிவிப்பு கொடுத்தாரு, சட்டசபையிலே அதை அறிவிச்சாரு. அது யாரும் நடைமுறைப்படுத்தணும். அலுவலகமே நடைமுறை அதான் ஐயா சொன்ன மாதிரி அரசு அலுவலகங்களை நடைமுறைப்படுத்தல. சட்டமன்றத்துல இதுவரை வேலைவாய்ப்பில் புதுச்சேரி மக்களை புறக்கணிக்கும் ஜிப்மர் நிர்வாகத்தை கண்டித்து வருகிற 8ஆம் தேதி திமுக சார்பில் போராட்டம் நடத்தப் போவதாக எதிர்க்கட்சி தலைவர் சிவா அறிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள செய்தி அறிக்கையில், ஒன்றிய அரசின் சுகாதாரம் மற்றும் குடும்ப நல அமைச்சகத்தின் நேரடி கட்டுப்பாட்டில் ஒரு தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த நிறுவனமாக புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனை இயங்குகிறது. ஏழை எளிய நடுத்தர மக்களுக்கு தரமான மருத்துவம், இலவச மருந்துகள் போன்ற சேவைகளை பெறுவதற்கு புதுச்சேரி மட்டுமல்லாமல் தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா, கேரளா போன்ற பல்வேறு மாநிலங்களிலிருந்து ஏராளமானவர்கள் பயன்பெற்று வருகின்றனர். ஒன்றிய அரசின் வழிகாட்டுதல்களுடன் கடந்த காலங்களில் சிறப்பாக செயல்பட்டு வந்த ஜிப்மர் நிர்வாகம் தற்போதைய ஒன்றிய அரசின் RSS கொள்கைகளை பின்பற்ற தொடங்கியதன் காரணமாக மருத்துவ சேவையில் மிகப்பெரிய தொய்வை ஏற்படுத்தி தரமான சிகிச்சைகள் பெறுவதில் பல்வேறு தடைகள் ஏற்பட்டுள்ளது. படிப்பு மற்றும் வேலை வாய்ப்பில் புதுச்சேரி மண்ணின் மைந்தர்கள் புறக்கணிக்கப்பட்டு பிற மாநிலத்தவர்கள் பயன்பெறும் வகையில் திட்டம் இலவசமாக வழங்கப்பட்டு வந்த மருத்துவ சேவை தற்போது கட்டணமாக மாற்றி ஏழை எளிய நடுத்தர மக்களை விழிபிதுங்கி நிற்க செய்துள்ளது. சி பிரிவில் எடுக்க வேண்டிய பணியாட்களை ஒப்பந்த முறையில் கொடுத்து லட்சக்கணக்கில் லஞ்சம் கொடுத்து வேலைக்கு சேரும் நிலையை ஏற்படுத்தியுள்ளது. இதுபோன்ற ஜிப்மரின் தன்னிச்சையான செயல்களால் பொது சுகாதாரம் மற்றும் வேலைவாய்ப்பில் புதுச்சேரி மக்கள் மருத்துவ சேவையில் பிற மாநில மக்களும் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளார்கள். இதன் காரணமாக ஜிப்மர் நிர்வாகம் கொண்டு வந்த பயனாளர் சிகிச்சை கட்டண முறையை ரத்து செய்து மக்களின் சுகாதார உரிமையை மீட்டெடுக்க வலியுறுத்தியும், கட்டாய இந்தி திணிப்புகள் மற்றும் ஜிப்மர் நிர்வாக சீர்கேடுகளை கண்டித்தும் 2023ஆம் ஆண்டு புதுச்சேரி மாநில திராவிட முன்னேற்றக் கழகம் பல கட்ட போராட்டங்களை முன்னெடுத்தது. இதையடுத்து அப்போதைய ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் ஜிப்மர் மருத்துவமனையில் ஆய்வு செய்து பாராசெட்டமல் போன்ற அவசிய தேவைக்கு உண்டான மாத்திரைகள் கூட நோயாளிகளுக்கு கொடுக்க இருப்பு இல்லை என்பதும், கட்டணம் பெற்று மருத்துவ சிகிச்சை நடைபெறுவதையும் உறுதி செய்தார். பின்னர் சிறிது காலம் கண் துடைப்புக்காக கட்டணம் இல்லாமல் சிகிச்சை அளிக்கப்பட்டது. தற்போது வழக்கம்போல் ஒவ்வொரு சிகிச்சைக்கும் கட்டணம் நிர்ணயித்து மருத்துவம் பார்க்கப்படுகிறது. அதுவும் ஒன்றிய அரசின் ஆயுஷ்மான் காப்பீட்டு திட்ட பயனாளிகளுக்கு மட்டும் மருத்துவமும் மருந்தும் இலவசமாக கொடுக்கப்படுகிறது. காப்பீடு இல்லாமல் வரும் ஏழை நோயாளிகளுக்கு வெளியில் மருந்து வாங்கி கொள்ள பரிந்துரை செய்யப்படுகிறது. பிரசவத்திற்கு வரும் பெண்கள் பெருமளவில் அலைகழிக்கப்பட்டு வருகிறார்கள். மேலும் நோயாளிகள் மருந்துகள் வாங்க மணிக்கணக்கில் காத்திருந்து வாங்க வேண்டிய அவலநிலையும் உள்ளது. இந்த நிலை முற்றிலும் மாற வேண்டும். மீண்டும் இலவச மருத்துவ சேவை சிறப்பாக தொடர வேண்டும் என்பது புதுச்சேரி மக்களின் விருப்பம். அதேபோல் ஜிப்மர் மருத்துவமனையில் BSc மற்றும் டிப்ளமோ முடித்தவர்களுக்கு செவிலியர் பணியிடம் புதுச்சேரி ஜிப்மரில் 446 இடங்களுக்கும், ஏனாம் ஜிப்மர் கிளையில் 8 இடங்களுக்கும் என 454 செவிலியர் பணியிடங்களுக்கு 22/7/2025 அன்று அறிவிப்பு செய்யப்பட்டது. ஆனால் இந்த வேலைவாய்ப்பில் புதுச்சேரி மண்ணின் மைந்தர்களை புறக்கணிப்பு செய்யும் விதமாக தன்னாட்சி பெற்ற ஜிப்மர் நிர்வாகம் காலி பணியிடங்களை நிரப்ப சுயமாக தேர்வுகளை நடத்த முடியாமல் டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையை வைத்து நுழைவுத் தேர்வு நடத்துவது இதுவே முதல் முறை. ஜிப்மர் தேர்வுகளை நடத்திய போது உள்ளூர் மக்கள் பல்வேறு பணியிடங்களில் நல்ல ஊதியத்துடன் பணியில் உள்ளனர். ஆனால் தற்போது செவிலியர் பணியிடங்களுக்கான தேர்வு மற்றும் குரூப் B மற்றும் C தேர்வுகளுக்கு புதுச்சேரி மக்களை புறக்கணிக்கும் வகையில் டெல்லியில் உள்ள எய்ம்ஸ் மருத்துவமனையின் மூலம் காமன் ரெக்ரூட்மெண்ட் எக்ஸாமினேஷன் என்ற தேசிய அளவிலான பொது தேர்வுகளை நடத்தி புதுச்சேரியில் உள்ள வேலைவாய்ப்புகளை வெளி மாநிலத்தவர்களுக்கு அள்ளித்தரும் வாய்ப்பை கொல்லைப்புறமாக உருவாக்கி இருப்பது அதிர்ச்சி அளிக்கிறது. நாடு முழுவதும் உள்ள 19 எய்ம்ஸ் மருத்துவமனையில் இருந்தும் இந்த தேர்வுகளில் கலந்து கொள்ளும் வாய்ப்பை தருகிறார்கள். இதனால் செவிலியர்கள் மற்றும் குரூப் B மற்றும் C ஊழியர்கள் உள்ளூர் மொழி கலாச்சாரம் தெரியாமல் மேலும் நோயாளிகளை அலைக்கழிக்கும் நிலைதான் ஏற்படும் சூழல் வரும். ஒன்றிய அரசின் ஊழியர்களுக்கு சிறப்பு வயது தளர்வு,
காலி பணியிடங்கள் மற்றும் பொது தேர்வுகளில் ஆங்கிலம் மற்றும் இந்திக்கு மட்டும் முன்னுரிமை அளிக்கும் சூழலை உருவாக்கி இருக்கிறார்கள். இது தமிழ் மற்றும் ஆங்கிலம் பயின்ற புதுச்சேரி இளைஞர்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தி உள்ளது. மேலும் கடந்த ஆண்டு தேர்வு எழுதி காத்திருப்போர் பட்டியலில் உள்ள செவிலியர்களுக்கு இந்த வேலைவாய்ப்பில் முன்னுரிமை அளிக்கப்படவில்லை. ஆனால் அதை செய்யாமல் ஜிப்மர் நிர்வாகம் விதிகளை மீறி தன்னிச்சையாக செயல்பட்டிருக்கிறது. இந்த செயல் வன்மையாக கண்டிக்கத்தக்கதாகும். கடந்த ஆண்டு ஜூனியர் மொழிபெயர்ப்பு அதிகாரி, தொழில் சிகிச்சை நிபுணர், மருத்துவ ஆய்வக தொழில்நுட்ப வல்லுநர், நர்சிங் அதிகாரி உள்ளிட்ட 169 பி குரூப் பதவிகளுக்கும், டெக்னீஷியன், மருந்தாளுநர், மருத்துவ உதவியாளர் உள்ளிட்ட 209 சி குரூப் பதவிகளுக்கான வேலைவாய்ப்புக்கான தேர்வை ஜிப்மர் நிர்வாகம் புதுச்சேரியில் நடத்திய நிலையில் தற்போது செவிலியர் பணிக்கான தேர்வை எய்ம்ஸ் நடத்த வேண்டிய அவசியம் என்ன? மண்ணின் மைந்தர்களை புறந்தள்ளி வட மாநிலத்தவர்களை தேர்வு செய்வதற்கான ஒன்றிய அரசின் கொள்கையை ஜிப்மர் திணிக்க முற்படுவது அம்பலமாகிறது. அதை ஒருபோதும் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். ஜிப்மர் மருத்துவமனையின் வளர்ச்சிக்கு புதுச்சேரி மாநிலம் தனது இடம், நீர், மின்சாரம் உள்ளிட்ட வளங்களையெல்லாம் வழங்கி பங்களிப்பை தொடர்ந்து சிறப்பாக வழங்கி வருகிறது. தற்போது கூட சேதராப்பட்டு கரசூரில் தொழில் வளர்ச்சிக்காக கையகப்படுத்தப்பட்ட நிலத்தில் இருந்து 150 ஏக்கர் ஜிப்மர் வளர்ச்சிக்கு அளிக்கப்பட்டுள்ள நிலையில் ஜிப்மர் நிர்வாகம் புதுச்சேரி மக்களின் நல்வாழ்வு மற்றும் வேலைவாய்ப்பில் அக்கறை காட்டாமல் மாற்றாந்தாய் மனப்பான்மையுடன் செயல்படுவது மிகுந்த வேதனை அளிக்கிறது. ஜிப்மர் நிர்வாகம் மண்ணின் மைந்தர்களை பாதிக்கின்ற தன்னிச்சையான செயலை திரும்ப பெற வேண்டும். ஜிப்மர் நிர்வாக வேலை வாய்ப்பளிக்கும் தேர்வை ஜிப்மர் நிர்வாகமே நடத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும். தற்போது அறிவித்துள்ள செவிலியர் மற்றும் குரூப் பி மற்றும் சி பணியிடங்கள் புதுச்சேரி மண்ணின் மைந்தர்களுக்கு 50% இடஒதுக்கீடு அளிக்கவும் ஏற்பாடு செய்ய வேண்டும். இதனை செய்ய தவறும் பட்சத்தில் ஜிப்மர் நிர்வாகத்தை கண்டித்து புதுச்சேரி மக்கள் துணையோடு வருகிற 8ஆம் தேதி மாபெரும் பெருந்திரள் மக்கள் போராட்டத்தை திராவிட முன்னேற்றக் கழகம் முன்னெடுக்கும் என்பதை எச்சரிக்கையாக தெரிவித்துக் கொள்கிறேன் என்று அந்த அறிக்கையில் கூறியுள்ளார். பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்களுக்கு மீண்டும் பணி வழங்க வேண்டும் என்ற நீதிமன்ற உத்தரவை அமல்படுத்தாத புதுச்சேரி அரசை கண்டித்து சமூக ஜனநாயக கூட்டமைப்பு சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி ஆதி திராவிடர் நலம் மற்றும் பழங்குடியினர் மேம்பாட்டு வரைநிலை கழகத்தில் பணி நீக்கம் செய்யப்பட்ட 21 தலித் ஊழியர்களை மீண்டும் பணியில் அமர்த்திட உத்தரவிட்ட உயர்நீதிமன்ற தீர்ப்பை அமல்படுத்தாத புதுச்சேரி அரசை கண்டித்து சமூக ஜனநாயக கூட்டமைப்பு சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சமூக ஜனநாயக கூட்டமைப்பு தலைவர் பாரதிதாசன் தலைமையில் அண்ணாசுலை அருகே நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பணி நீக்கம் செய்யப்பட்ட 21 ஊழியர்கள் உள்ளிட்ட பல்வேறு சமூக அமைப்பினர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். வன்மையாக கண்டிக்கின்றோம். பணியமர்த்து நீதிமன்ற தீர்ப்பின்படி பணியமர்த்து துரோகமிழைக்காதே தலித் ஊழியர்களை வஞ்சிக்காதே, பாகுபாடு பார்க்காதே. கண்டிக்கின்றோம். முதல்வர் ரங்கசாமியை வில்லியனூர் பைபாஸ் சாலையில் என்ஆர் பவள விழா சதுக்கத்தை சபாநாயகர் செல்வம் திறந்து வைத்தார். புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமியின் 75வது பிறந்த நாளை முன்னிட்டு வில்லியனூர் பைபாஸ் சாலையில் என்ஆர் 75 சதுக்கம் புதிதாக அமைக்கப்பட்டுள்ளது. பொதுப்பணித்துறை சார்பில் அமைக்கப்பட்டுள்ள இந்த சதுக்கத்தின் திறப்பு விழா நேற்று மாலை நடைபெற்றது. இதில் சபாநாயகர் செல்வம் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு திறந்து வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், துணை சபாநாயகர் ராஜவேலு, சட்டமன்ற உறுப்பினர்கள் ஏகேடி ஆறுமுகம், கேஎஸ்பி ரமேஷ், பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி, சம்பத், லட்சுமிகாந்தன் மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் திடீரென பெய்த பலத்த மழையால் பூமி குளிர்ந்து குளிர்ச்சியான சூழல் நிலவி வருகிறது. எனினும் திடீர் மழையால் பனி முடிந்து வீடுகளுக்கு செல்வோருக்கு சிரமம் ஏற்பட்டது. புதுச்சேரியில் கத்தரி வெயில் காலம் முடிவடைந்த பிறகும் அவ்வப்போது 100 டிகிரிக்கும் மேல் வெயில் கொளுத்தி வருகிறது. இந்த நிலையில் நேற்று இரவு திடீரென புதுச்சேரி கடற்கரை சாலை, புஸ்ஸி வீதி, அண்ணா சாலை, மறைமலை அடிகள் சாலை, லாஸ்பேட்டை, முத்தியால்பேட்டை, முதலியார்பேட்டை உள்ளிட்ட நகர பகுதிகள் மற்றும்
வில்லியனூர், காலாப்பட்டு, கன்னியகோவில், மதகடிப்பட்டு, திருக்கனூர் உள்ளிட்ட கிராம பகுதிகளிலும் பரவலாக சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக பலத்த மழை பெய்தது. இந்த திடீர் மழையால் பூமி குளிர்ந்து குளிர்ச்சியான சூழல் நிலவி வருகிறது. எனினும் திடீர் மழையால் பணி முடிந்து வீடுகளுக்கு செல்வோருக்கு சிரமம் ஏற்பட்டது. திருபுவனை ஸ்ரீ பழண்டி மாரியம்மன் ஆலய செடல் பிரமோற்சவ விழாவினை முன்னிட்டு நடைபெற்ற சேஷ வாகன உற்சவத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுவை மாநிலம் மண்ணாடிப்பட்டு கொம்யூன் திருபுவனை பகுதியில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ பழண்டி மாரியம்மன் ஆலய செடல் பிரமோற்சவ விழாவினை முன்னிட்டு திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது. முன்னதாக கடந்த 30ஆம் தேதி புதன்கிழமை இரவு விக்னேஸ்வர பூஜையும், வியாழக்கிழமை மதியம் சாகை வார்த்தல் நிகழ்ச்சியும், சுவாமி கொடியேற்றுதல் நிகழ்வும், இரவு சுவாமி வீதி உலாவும் நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து கடந்த 3 நாட்களாக சுவாமிக்கு பல்வேறு சிறப்பு பூஜைகள் மற்றும் உற்சவர் வீதி உலாவும் நடைபெற்று வந்த நிலையில் கடந்த 3ஆம் தேதி இரவு ஸ்ரீ பழண்டி மாரியம்மன் விசேஷ சேஷ வாகனத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். இதனைத் தொடர்ந்து மகா தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று அம்மன் அருளை பெற்று சென்றனர். இதனைத் தொடர்ந்து ஆலய உட்புறத்தில் மாட வீதி உலாவினை தொடர்ந்து கிராமத்தின் முக்கிய வீதிகளின் வழியாக நகர்வலம் வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார். பாகூர் பூலோக மாரியம்மன் ஆலய செடல் உற்சவத்தை முன்னிட்டு அம்மன் முத்துப்பல்லக்கில் வீதி உலா நடைபெற்றது. பாகூர் கொம்யூன் பாகூர் மேற்கு வீதி அருள்மிகு ஸ்ரீ பூலோக மாரியம்மன் கோவில் செடல் உற்சவம் கடந்த செவ்வாய்க்கிழமை கொடியேற்றத்துடன் தொடங்கி அம்மனுக்கு காப்பு கட்டி சாகை வார்த்தல் நிகழ்ச்சியும், அதனைத் தொடர்ந்து உபயதாரர்களால் நாள்தோறும் அம்மனுக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்து மின்விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் அம்மன் வீதி உலாவும் செடல் உற்சவமும் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து உபயதாரர்கள் கைப்பந்து பயிற்சியாளர் பாகூர் வேணுகோபால், ஜிப்மர் மருத்துவமனை முதுநிலை செவிலியர் அதிகாரி சாந்தி வேணுகோபால், ரேவந்த், விஜய் ஆகியோர் ஏற்பாட்டில் அம்மனுக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்து மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டு பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து ஸ்ரீ பூலோக மாரியம்மன் முத்துப்பல்லக்கில் அலங்கரிக்கப்பட்டு வான வேடிக்கையுடன் வீதி உலா மற்றும் கரகாட்ட நிகழ்ச்சி நடைபெற்றது. விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். புது உலகம், புது வாழ்க்கை, அதை ஒரு இளவரசியைப் போல கடந்து செல்லணும். அதுக்கு நம்மளை அலங்கரிக்க முகல் காலகட்டத்தின் கலாச்சாரத்தை தழுவி அற்புதமான தங்க நகைகளை மெஹஃபில் கலெக்ஷனாக உருவாக்கி தருது ஜோசா லூகாஸ். மெஹஃபில், இனி மனங்களை வெல்லலாம். Mehfil, classical Mughal design jewelry from Josa Lucas. புது உலகம், புது வாழ்க்கை, அதை ஒரு இளவரசியைப் போல கடந்து செல்லணும். அதுக்கு நம்மளை அலங்கரிக்க முகல் காலகட்டத்தின் கலாச்சாரத்தை தழுவி அற்புதமான தங்க நகைகளை மெஹஃபில் கலெக்ஷனாக உருவாக்கி தருது ஜோசா லூகாஸ். மெஹஃபில், இனி மனங்களை வெல்லலாம். Mehfil, classical Mughal design jewelry from Josa Lucas. வெற்றியை தாரக மந்திரமாக கொண்டு இன்றைய மாணவர்களை நாளைய வல்லுநர்களாக உருவாக்கி கொண்டிருக்கும் சௌமியா பாராமெடிக்கல் இன்ஸ்டிடியூட். மருத்துவம் சார்ந்த வேலை வாய்ப்பு கல்விகள். நீட் ரிப்பீட்டட் கோர்சஸ் ஃபார் ஆல் பேச்சஸ். அட்மிஷன்ஸ் கோயிங் ஆன். Degree courses: BSc Medical Laboratory Technology, BSc Dialysis Technology, BSc Optometry Technology, BSc Radiology Medical Imaging Technology, BSc Operation Theatre Technology. Diploma courses later entry மூலம் direct second year. யூனிஃபார்ம், ரெக்கார்ட், லேப் கோட் முற்றிலும் இலவசம். படிக்கும் போதே பகுதி நேர வேலை வாய்ப்புக்கு உத்தரவாதம். 100% அரசு தர சான்றிதழ் வழங்கப்படும். டிப்ளமோ கோர்சஸ் ஃபீஸ் ரூபாய் 10,000 மட்டுமே. தவணை முறையிலும் கட்டணத்தை செலுத்தலாம். புதுவையில் ஊதியத்துடன் பயிற்சி தரும் ஒரே கல்வி நிறுவனம். நமது சௌமியா பாராமெடிக்கல் இன்ஸ்டிடியூட், நம்பர் 7, கூடப்பாக்கம் மெயின் ரோட், வில்லியனூர் பைபாஸ், புதுச்சேரி. For contact 8220931846. தங்கத்தின் விலை அதிரடியாக உயர்ந்து
ஒரு சவரன் தங்கம் ரூபாய் 75,000 நெருங்கியுள்ளது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விலை என்ற போக்கில் தங்கம் விலை இருக்கிறது. விலை மாற்றம் இல்லாத நாட்களே இல்லை என்ற வகையில் ஏறுவதும் இறங்குவதுமாக தங்கம் இருந்து வருகிறது. அந்த வகையில் வார தொடக்க நாளான நேற்று சவரனுக்கு 40 ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் ரூபாய் 74,360க்கு விற்பனையானது. இந்த நிலையில் தங்கம் விலை இன்று அதிரடியாக உயர்ந்துள்ளது. கிராமுக்கு 75 ரூபாய் உயர்ந்து 1 கிராம் தங்கம் ரூபாய் 9,370க்கும், சவரனுக்கு 600 ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் ரூபாய் 74,960க்கும் விற்பனையாகிறது. கடந்த சில நாட்களாக விலை மாற்றமின்றி விற்பனையான வெள்ளி விலை இன்று உயர்ந்துள்ளது. கிராமுக்கு 2 ரூபாய் உயர்ந்து 1 கிராம் 125 ரூபாய்க்கும், கிலோவுக்கு 2000 உயர்ந்து பார் வெள்ளி 1,25,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட கோவிந்தசாலை முடக்குமாரியம்மன் கோவில் வீதி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளைச் சேர்ந்த பொதுமக்களில் சிலர் இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருப்பதாக தகவல் அறிந்த உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவருமான நேரு என்கிற குப்புசாமி சுகாதாரத்துறை மருத்துவர்கள் மற்றும் ஊழியர்கள் மூலம் இன்று காலை முதல் ஆய்வு மேற்கொண்டார். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட கோவிந்தசாலை முடக்குமாரியம்மன் கோவில் வீதி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளைச் சேர்ந்த பொதுமக்களில் சிலர் இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருப்பதாக தகவல் அறிந்த உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவருமான நேரு என்கிற குப்புசாமி அவர்கள் மேற்கண்ட சுகாதாரத்துறை மருத்துவர்கள் மற்றும் ஊழியர்கள் மூலம் இன்று காலை முதல் ஆய்வு மேற்கொண்டார். மேலும் பிரச்சனைகள் குறித்து பேசுவதற்காக மிக அவசரமாக சுகாதாரத்துறை இயக்குனர் செவ்வேல், பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம், புதுச்சேரி நகராட்சி ஆணையர் கந்தசாமி மற்றும் அதிகாரிகளுடன் ஆலோசனை கூட்டம் நடத்துவதற்காக இருந்தது. இதில் சில அதிகாரிகள் வராததால் உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நேரு என்கிற குப்புசாமி பிரச்சனைகளை அவசரம் தெரியாமல் அதிகாரிகள் அலட்சியமாக இருக்கிறார்கள் என்று கூறி முதல்வர் மற்றும் அமைச்சர்களை சந்தித்து இது பற்றி முறையிடுகிறேன் என்று சட்டசபை வாயில் பகுதியில் முற்றுகையிட்டார். இதனை அறிந்த பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம் மற்றும் புதுச்சேரி நகராட்சி ஆணையர் கந்தசாமி மற்ற இதர துறை அதிகாரிகளும் உடனடியாக சட்டசபை வாயில் பகுதிக்கு மேற்கண்ட பிரச்சனைகளுக்கு நடவடிக்கை உடனடியாக எடுக்கப்படும் என உறுதி அளித்து ஆலோசனை கூட்டத்திற்கு அழைத்துச் சென்றனர். ஆடிப்பெருக்கை முன்னிட்டு தானாம்பாளையம் ஸ்ரீ புட்லாய் அம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற சிறப்பு பூஜையில் 108 சுமங்கலி பெண்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். ஆடிப்பெருக்கை முன்னிட்டு அரியாங்குப்பம் கொம்யூன் தானாம்பாளையம் அருள்மிகு ஸ்ரீ புட்லாய் அம்மன் ஆலயத்தில் 108 சுமங்கலி பெண்கள் கலந்து கொண்டு அம்மனுக்கு குங்குமத்தால் சிறப்பு அபிஷேகம் செய்து சிறப்பு அலங்காரத்துடன் யஜமான சங்கல்பம் செய்து மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து சுமங்கலி பெண்களுக்கு அம்மனுக்கு பூஜையில் வைக்கப்பட்ட புதிய மஞ்சள் கயிறு, மஞ்சள் குங்குமம், ஜாக்கெட், துணி உள்ளிட்டவைகளும் தாம்பூலமாக வழங்கப்பட்டன. இதற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகிகள், பஞ்சாயத்தார்கள், அர்ச்சகர்கள், ஊர் பொதுமக்கள், இளைஞர்கள் செய்திருந்தனர். மறைந்த அதிமுக முன்னாள் மாநில செயலாளர் புருஷோத்தமன் பிறந்த நாளையொட்டி அதிமுக சார்பில் ஏழை எளிய மக்களுக்கு வேட்டி, புடவை மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது. புதுச்சேரி மாநில அதிமுக முன்னாள் மாநில செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான புருஷோத்தமனின் 77வது பிறந்தநாள் விழா மணவெளி தொகுதி அதிமுக சார்பில் கொண்டாடப்பட்டது. மாநில துணை செயலாளர் குமுதன் புருஷோத்தமன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாநில செயலாளர் அன்பழகன் கலந்து கொண்டு புருஷோத்தமன் அவர்களின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து ஏழை எளிய மக்களுக்கு இலவச வேட்டி சேலையும் அன்னதானமும் வழங்கப்பட்டது. முன்னதாக புறநாங்குப்பம் பகுதியில் பொதுமக்களுக்கான இலவச மருத்துவ முகாமும் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிகளில் மாநில இணை செயலாளர் திருநாவுக்கரசு, மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன், மாநில எம்ஜிஆர் மன்ற செயலாளர் பார்த்தசாரதி, நாகமணி, பாப்புசாமி, காந்தி, வாசு மற்றும்
மணவெளி தொகுதி தலைவர் மூர்த்தி, பொதுக்குழு உறுப்பினர் சிவராம ராஜா, ஜானகிராமன், தயாளன், கார்த்தி, பெருமாள், தர்மேந்திரன், சிவசங்கரன், பலராமன், சம்பத், கமல்தாஸ், வேலுமணி, சேது, ஜீவா மற்றும் நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். முதலமைச்சர் ரங்கசாமியின் பிறந்த நாளையொட்டி ஏனாமில் என்ஆர் காங்கிரஸ் கட்சி சார்பில் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டு சிறப்பாக கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமியின் பிறந்த நாள் மாநிலம் முழுவதும் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. இந்த நிலையில் முன்னாள் அமைச்சரும் டெல்லி சிறப்பு பிரதிநிதியுமான மல்லாடி கிருஷ்ணாராவ் வழிகாட்டுதலின்படி ஏனாம் தொகுதியின் என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் தலைவர் மல்லாடி சாமுவேல் மற்றும் முன்னாள் நகராட்சி துணைத் தலைவர் பிரகாஷ் தலைமையில் அரசு பள்ளியில் கேக் வெட்டி கொண்டாடி மாணவர்களுக்கு பழங்கள் வழங்கப்பட்டது. தொடர்ந்து ஏனாம் முதியோர் இல்லத்தில் அன்னதானமும், மருத்துவமனையில் இருந்த நோயாளிகளுக்கு ஆரோக்கிய பெட்டகமும் வழங்கப்பட்டது. மேலும் முதலமைச்சர் ரங்கசாமிக்கு மல்லாடி கிருஷ்ணாராவ் தொலைபேசி வாயிலாக பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் தெரிவித்தார். மீண்டும் முதன்மை செய்தி. புதுச்சேரியில் 1ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை தமிழ் வழியில் கல்வியை வழங்க வேண்டும். தமிழ் உரிமை இயக்கம் ஆளுநரிடம் மனு. வேலை வாய்ப்பில் புதுச்சேரி மக்களை புறக்கணிக்கும் ஜிப்மர் நிர்வாகத்தை கண்டித்து வரும் 8ஆம் தேதி போராட்டம். எதிர்க்கட்சித் தலைவர் சிவா அறிவிப்பு. பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்களுக்கு மீண்டும் பணி வழங்க வேண்டும் என்ற நீதிமன்ற உத்தரவை அமல்படுத்தாத புதுச்சேரி அரசு. ஜனநாயக அமைப்பு சார்பில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டம்.